அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கைகளுக்கான வந்து சில பயிற்சிகள் வந்து பார்க்க போகிறோம். சில பேர் கைகள் வந்து ரொம்ப வந்து மறுத்து போன மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய நம்ம ஆர்த்ரைட்டிஸில் ஒரு வகையான ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாங்கிறதுக்கு அவங்களுக்கும் வந்து வந்து ஒரு கைகள் கால்களில் வந்து நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு அதுக்காக வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ வெறும் நம்ம கைகளுக்கு மட்டும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் சில ஒரு பயிற்சி ரொம்ப வந்து சுலபமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உட்காந்துட்டு நின்றுட்டு படுத்துட்டு எப்படி வேணாலுமே உட்காந்து பண்ணலாம். இது வந்து எல்லாருக்குமே பண்ணலாம், சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள். மோஸ்ட்லி வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 30 வயசுக்கு மேலே தான் வரும். அதுக்கப்புறம் இல்லை வயசானவங்களுக்கும் வரும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஆனால் கூட என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ ஒன்று ஒன்று அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், 2 கைகளுமே வந்து இப்படி கோர்த்துக்க போகிறோம். நல்லா வந்து இறுக்கமாக கோர்த்துக்க போகிறோம். இறுக்கமாக கோர்த்துட்டு ஒவ்வொரு விரலாக வந்து எடுத்து வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த கட்டை விரல் மட்டும் எடுத்துகிட்டு வைக்க போகிறோம். இந்த கட்டை விரல் மட்டும் எடுத்துகிட்டு வைக்க போகிறோம். ஆள் காட்டி விரல் எடுத்துகிட்டு வைக்க போகிறோம். இந்த மாதிரி இடது கையில், வலது கையில், அப்புறம் மோதிர விரல், அதுக்கப்புறம் சுண்டு விரல். இப்போ அப்படியே வந்து ரிவர்ஸ் கீழேருந்து சுண்டு விரல்லேருந்து நம்ம வந்து கட்டை விரலுக்கு வந்து வரப்போகிறோம். சுண்டு விரல் எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கைகளுக்குமே பயிற்சி ஆகிடுச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதாவது இந்த விரல் எடுத்து இப்படி மூடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இருக்கவும் மூடாமல் கொஞ்சம் இப்படி கூட நீங்கள் லூஸாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். நல்லா டைட்டாக வச்சா தான் எனக்கு வருதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ண வருதுன்னா அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் லூஸாக அப்படி வைக்கிறனாலும் வைக்கலாம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து இன்னொரு முறை. இப்போ அப்படியே கீழே இருந்து சுண்டு வரலேருந்து மறுபடியும் வரும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். கையில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு எலும்புகளும் சரி, ஒவ்வொரு தசைகளுமே சரி, எல்லாமே வந்து நல்லா வந்து ஆக்டிவேட்டர். நம்ம கைகளும் சரி, கால்களிலும் சரி நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும் போது அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இப்போ அடுத்தது வந்து நம்ம பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போ எல்லா விரல் நுனிகளுமே வந்து இப்படி சேர்த்து வச்சிடலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ அதுலேயுமே வந்து நிறைய பலன்கள் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விரல் மட்டும் 2 கட்டை விரல் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சுத்த போகிறோம். சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விரல் மேலே படாமல் இன்னொரு விரல் அப்படியே வந்து இப்படி சுற்றுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரிவர்ஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இப்படி பண்ணணும். இது வந்து குழந்தைங்க ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இது நீங்கள் இப்போ கட்டவரல் மட்டும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வந்து நீங்கள் எடுக்கணும். மற்ற எல்லா விரல் நுனியுமே வந்து சேர்ந்து தான் இருக்கணும். அது மாதிரி சொல்கிறேன். 1 2 3 4 5 அப்படியே ரிவர்ஸ் 5 4 3 2 1. அது தொடாமல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து அப்படி முயற்சி பண்ணோம். இப்போ வந்து ஆள் கட்டி விரல் மட்டும் இப்போ எடுக்க போகிறோம். 1 2 3 4 5 5 4 3 2 1. இப்போது நடு விரல் மட்டும் எடுத்துகிட்டு பண்ண போகிறோம். 1 2 3 4 5 5 4 3 2 1. இப்போ மோதிர விரல் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த சுத்தத்துக்கு வந்து முடியாது, படுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். 3 4 5 5 4 3 2 1. இப்போ சுண்டு விரல் 1 2 3 4 5 5 4 3 2 1. இந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம். இந்த பண்ணதுனால வந்து இந்த என்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விரல் நுண்ணிலையுமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த நாடிகள் வந்து எல்லாமே முடிகிற வந்து இடம், நரம்புகள் வந்து முடிகிற வந்து இடம். ஸோ அதனால இந்த மாதிரி டச் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து எல்லாமே அந்த ஆர்கனுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடும். அது இல்லாமல் இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் குழந்தைங்களுக்கு. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இப்போ அடுத்தது வந்து பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒன்றும் இல்லை, இந்த ஹூக்கு மாதிரி, அதாவது இந்த விரல்கள் மேலே இப்படி இருக்கு இல்லையா, இது மட்டும் இப்படி மடக்கிட்டு இப்படி வர போகிறோம். இப்போ ஒவ்வொரு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இந்த இடம் இந்த எலும்பு, இந்த 3 எலும்புங்களாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து இந்த ஃபஸ்ட்டு விரல் இது மட்டும் மடக்கி வந்து எடுக்க போகிறோம். அதாவது இப்படி வச்சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ எப்படி வந்து நம்ம ஆசனங்கள் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு தளர்வு பயிற்சி செய்யும் போது வந்து தோள்பட்டைக்கு தனியாக செய்கிறோம், கைகளுக்கு தனியாக செய்கிறோம், கால்கள் தனியாக செய்கிறோம், அது மாதிரி வந்து நம்ம கைகளுக்குமே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போன்ஸும் சரி நாடிகள் எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது. நம்மளோட 5 பூதங்கள் எல்லாமே நம்மளோட கை விரல்கள்லேயே இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாமே வந்து ஒரு 30 முறையாவது கண்டிப்பாக வந்து செஞ்சுட்டே வரணும். ஒரு 10 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 10 முறை வந்து இப்படி செஞ்சிடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 3 செட்டு வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கைகள் முழுக்கமே வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து சரியாயிடும். தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தால் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ரிலாக்ஸ் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். இப்போது அடுத்த பயிற்சிக்கு போகலாம். ஒன்றும் இல்லை, கைகளில் வந்து இந்த கட்டவரல் நல்லா இப்படி மூடிட்டு நல்லா இப்படி அழுத்தி இப்படி மூட போகிறோம். உங்களால் எவ்வளோ அழுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்திட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியே வச்சுருக்கலாம், இல்லை இப்படி வைக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே நல்லா விரிச்சிடணும். இப்போ எப்படி வந்து நம்ம முகத்தில் வந்து நம்ம முகத்தை வந்து நல்லா அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே நம்ம விரிக்குவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முகத்துக்கு வந்து நிறைய வந்து ரத்த ஓட்டம் அதிகம் போகும். அதே மாதிரி தான் நம்மளோட கைகளுக்குமே வந்து போகும். இப்போ அதே மாதிரி இன்னொரு டைம் வந்து பண்ணிக்கலாம். கைகள் கட்டை விரல் வச்சு உள்ளே வச்சுருங்க. எல்லா விரல்களும் மூடிடுங்க. நல்லா இறுக்க மூடிடுங்க. இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா அப்படியே வைக்கும்போது நல்லா அப்படி விரிச்சிடணும். கைகள் நல்லா அப்படி விரிச்சு வச்சிடும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரி நிறைய வந்து பயிற்சிகள் வந்து இருக்குது. நம்ம இந்த பகுதியில் வந்து ஒரு சிலது நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த பயிற்சிகள் எல்லாமே முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.